புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் அப்படி உண்மையானவே ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் யாரு? வைகோபாலசாமிக்கு தேர்தல் வேலை செய்வதற்காக வந்தவன் தான் புதுக்கோட்டை சரவணன். எங்கிருந்து? புதுக்கோட்டையிலிருந்து வர்றான், செறிப்போட வர்றான். என்ன பார்க்க வர்ற புலிகள் தொடர்பு எல்லாமே இருக்கிற காலத்தில் புலிகளோட சேர்ந்து இலங்கை திருப்பி வந்து வீரப்பங்கிட்ட போய் சேர்றான். சரவண மேல நிறைய வழக்கு பதிவாயிட்டே இருக்கு. வீரப்பன் கூட இருந்து சரவணனை பிடிச்சி கொடுத்ததுக்கு நான் தான் கூட அவர் சரண்டரே பண்ணேன். வீரப்பனை பற்றிய முழு தகவலும் இவன் சொல்றான், ஈழத்தை பற்றி முழு தகவலும் சொல்றான். அப்பதான் காவல்துறைக்கு தெரியாத பல ரகசியங்களை காவல்துறைக்கு தெரிஞ்சது. அப்பதான் இவனை நான் வந்து ஏதோ வெளி வேலைக்கு உபயோகப்படுத்திருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனா வீரப்பனோடு சேர்ந்து வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணதுக்கு பிறகுதான் எனக்கு இவனுடைய முழு உண்மை தெரியும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. அவனுக்கு புதுக்கோட்டை சரிப்பே வந்து இப்ளீஸ் தான் பேர். இப்ளீஸ்னா முஸ்லீம்களை சைத்தான்னு பேர். அறம் நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஒரு முறை நம்ம பேசிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் இப்படி ஒரு திரைப்படம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்படி உண்மையானவே ஒரு நபர் இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அவர் யாரு? அவருடைய பின்னணி குறித்து சொல்லுங்க சார். அவனுடைய சொந்த ஊர் புதுக்கோட்டை. அவனுக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரரும் இருக்காங்க. அப்பா அவனை இறந்துட்டார் சின்ன வயசுலேயே. அம்மா இருக்காங்க. இவன் இந்த இளைஞன் வந்து திராவிட கழகத்தின் மீது தீராத பற்று கொண்டவன். திராவிட கழகம்னா ராமகிருஷ்ணன் திராவிட கழகம். ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்தில் வீரமணிகிட்டேருந்து நீங்கள் அதாவது ஊக்கமுள்ள இளைஞர்கள், நீங்கள் கொள்கை ஈர்ப்புள்ள இளைஞர்கள் எல்லாமே வீரமணிகிட்டேருந்து பிரிஞ்சு 85கள்லேயே ராமகிருஷ்ணனுடைய தலைமை ஏற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நானும் ஒருவன். திராவிட கழகத்தில் உண்மையான பெரியார் தொண்டர்கள் அனைவருமே ராமகிருஷ்ணனுடைய ஃபாலோவர்ஸ் தான். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜீவா சகாப்தன், நம்ம அந்த ஜீவா டுடேயுடைய அவங்க அப்பா வள்ளிநாயகம், புதுக்கோட்டை ஷரீஃபு, மதுரை வேலுச்சாமி, புலிகளுக்காக கடைசி வரை வேலை செய்த மதுரை வேலுச்சாமி, சங்கமி நடராஜன், கிருஷ்ணன், இப்படி பல பேரை அடிக்கிட்டே போகலாம். அவர்கள் எல்லாமே ராமகிருஷ்ணன் தலைமை. ஆறுச்சாமி, கோவை ஆறுச்சாமி, வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆறுச்சாமி, எல்லாமே 85களில் ராமகிருஷ்ணனுடைய தலைமை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஏற்றுக்கொண்டு முழுக்க புலிகளுக்கான வேலையை, அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலுக்கான விடுதலையை முன்னெடுத்தவர்கள்னு சொன்னால் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையிலான ஆட்கள் தான். விடுதலை புலிகளுக்கு முழுமையாக பணி செய்தவர்களில் நீங்கள் இந்த ராமகிருஷ்ணனுடைய ஃபாலோவர்ஸ் போகாமல். அதில் இந்த புதுக்கோட்டை சரவணை, நீங்கள் புதுக்கோட்டை ஷரீஃப் இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு முஸ்லீம் கழகம்னு அமைப்பு வச்சுருக்கார். தமிழ்நாடு மக்கள் ஜனநாயக கட்சி, அதனுடைய தலைவர் ஷரீஃபு தான். நீங்கள் சிவகாசி பார்லிமெண்ட், வைகோபாலசாமி 91ல் சிவகாசி பார்லிமெண்ட்டில் நிற்கிறார், எலெக்ஷன் நிற்கிறார். 90ல் சிவகாசி பார்லிமெண்ட்டில் எலெக்ஷன் நிற்கிறார். அப்படி எலெக்ஷன் நிற்கிற போது இந்த வைகோபாலசாமி எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று புலிகள் தலைமை விரும்புகிறது. புலிகளுடைய தலைமை விரும்புகிறது. ஏன்னா புலிகளுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் வேணும். அந்த குரல் வைகோவுடைய குரலாக இருக்குன்னு சொல்லி திமுகவுக்குள்ளேயே நீங்கள் கோபாலசாமியை நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெறுவதற்காக நீங்கள் வேலை செய்ய சொல்கிறாங்க. அப்போது முழுக்க ராமகிருஷ்ணன் திராவிட கழகத்தோட ஆட்கள் தான். ஏறக்குறைய 6 சட்டமன்ற தொகுதி, அதாவது சிவகாசி, விருதுநகர், சாத்தூர், சிறுவில்லிபுத்தூர், ராஜபாளையம், இப்படி 6 தொகுதிகள். ஒரு தொகுதிக்கு ஒரு 200-300 பேர், ஒரு 2000 பேர். இப்போ சீமானிடம் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ராவணன், இப்படி பல பேர் அன்றைக்காக வைகோபாலசாமிக்கு நாங்களாம் வேலை செஞ்சோம். இப்போ வைகோபாலசாமிக்கு தேர்தல் வேலை செய்வதற்காக வந்தவன் தான் புதுக்கோட்டை சரவணன். எங்கேருந்து? புதுக்கோட்டையிலேருந்து வர்றான், செறிப்போட வர்றான். வந்த அந்த இளைஞர் என்ன பண்ணுறான், இப்போ தேர்தலாம் இப்போ பணி முடிந்த பிறகு நான் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போயிருந்தேன், திராவிட கழக தோழர்களை. அப்போ எல்லாருமே கிளம்பி அங்கங்கே ஊருக்கு வரும்போது இந்த பையன் திருப்பூர் வந்துட்டான். திருப்பூர் வந்து என் கூட இருந்தான். என் கூட இருக்கிற போது புலிகளுடைய தொடர்பு, என்னை பார்க்க வர்ற புலிகள் தொடர்பு எல்லாமே இருக்கிற காலத்தில் இந்த சரவணன் என்ன பண்ணான், புலிகளோடு சேர்ந்து இலங்கை போயிட்டான், ஆயுத பயிற்சி எடுக்கிறதுக்கு போயிட்டான். அப்போது தமிழ்நாடு மீட்பு படைன்னு ஒரு படை கட்டப்பட்டது. அந்த படை தான் புலிகள் இயக்கத்தை தடை செய்வதற்கே காரணம். இப்போ அந்த படையில் அவனும் ஒருவனாக போய் இலங்கையில் போய் பயிற்சி எடுத்து
அந்த ஆயுத போராட்டத்தில் கலந்துக்கிட்டான் இலங்கையில். இப்படி கலந்து கொண்டு இருக்கிற பொழுது அங்கேருந்து ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து வீரப்பங்கிட்ட போய் சேர்றாங்க. வீரப்பங்கிட்ட போய் சேர்ந்ததில் இவனு ஒரு முக்கியமான ஆள். வீரப்பங்கிட்ட போய் சேர்ந்ததில் வீரப்பங்கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கான். நெருக்கமாக இருந்து அந்த வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக், இப்போது அதாவது அந்தியூர் பக்கத்தில் மலைக்காட்டு கீழே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே ஏறக்குறைய ஒரு 50க்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் வீரப்பனால் கொள்ளையடித்து போகப்பட்டது. அதில் இவன் ஒரு மெயின் அக்யூஸ்ட். வீரப்பனோட சேர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்துகிட்டு போய் வீரப்பனோடு தான் ஏறக்குறைய ஒரு 1.5-2 ஆண்டு காலம் வீரப்பனுடைய தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறான். அப்போ வீரப்பனோட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணும்போது வீரப்பனுடைய எல்லா தாக்குதல்களையுமே இவனும் ஒரு ஆள், புதுக்கோட்டை சரவணன் ஒரு ஆள். அப்போது எனக்கு இவனை ஒரு 2 வருடம் கழித்து என்னை வந்து அவன் சந்திக்கிறான், எங்கள் திருப்பூரில் வந்து சந்திக்கிறான். சந்திப்பதற்கு முன்பு நீங்கள் காவல்துறை முழுமையாக நீங்கள் சரவண மேலே நிறைய வழக்கு பதிவாயிட்டே இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் வழக்கு, வெள்ளித்திருப்பூர் போலீஸ் ஸ்டேஷனு, வீரப்பன் கூட சேர்ந்து பண்ணது, அதே போக நீங்கள் சேலையாம்பட்டி ராஜாராம் அவங்க கூட சேர்ந்து காவல்துறை ஒரு வங்கிக்குள்ள, இப்படி பல வழக்கு பெரிய அளவில் தேடப்படுகிற குற்றவாளியாக மாறிட்டான். அப்போது எங்கே போனாலும் எப்படியா 6 மாதத்துக்கு ஒருக்கா 1 வருஷத்துக்கு ஒருக்கா. நான் ஒரு திருப்பூரில் வந்து ஒரு பனியன் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன். அப்போ அந்த பனியன் ஃபேக்ட்ரி வேலை பார்த்தான். வேலை பார்த்து அங்கே இருந்தான். அங்கே இருக்கும்போதே ஒரு முஸ்லீம் பொண்ணை விரும்புகிறான், திருமணம் பண்ணுறதுக்கு விரும்புகிறான். இப்போ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு நடந்துட்டு இருந்த நடுவில் தான் என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் இன்றைக்கி ஈழத்திலிருந்து வந்து திருப்பூரில் என்கிட்ட இருக்கான். இருந்த பிறகு மறுபடியும் இந்த தொடர்பில் எல்லாம் எங்கே போயிடுறான், வீரப்பங்கிட்ட போயிடுறான், காட்டுக்கு போயிடுறான். ஆனால் போலீஸு வளம் போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்னைய நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் உலகத்தில் எங்கே இருந்தாலும் 6 மாதத்துக்கு ஒருக்க 1 வருஷத்துக்கு உங்களை வந்து பார்க்காம இருக்க மாட்டான். அப்படி வந்து பார்த்தா அவனை எப்படியாவது சரண்டர் பண்ணுங்கள். இப்போ ஐபி டைரக்டராக இருக்க ரவிச்சந்திரன் தான் அப்போ கியூ பிரான்ச் எஸ்பி. அவர் ஜாம்சன் அவர் வந்து இப்போ நம்ம பெரம்பூர் டிசியாக கூட ப்ரொமோஷன் ஆனால் டபுள் ப்ரொமோஷன். வீரப்பன் கூட இருந்து சரவணனை பிடிச்சி கொடுத்ததுக்கு நான் தான் கூட அவர் சரண்டரே பண்ணேன் கோயம்புத்தூர். நானும் திராவிட கழக நகர தலைவராக இருந்தார். அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் இப்போ இருக்கார். இப்போ அவர் திமுகவில் இருக்கார். கணேஷ்னு பேர், புலிக்காளிபாளையம் கணேஷ். 2 பேரும் தான் கொண்டு போய் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு சிடி போட்டாங்க இவனை பிடிக்கிறது. வீட்டுக்கு முன்னாடி இவன் எங்கேயோ போயிட்டு திருப்பூர் வந்தவன் நேராக வீட்டுக்கு வந்துட்டான். நான் அன்றைக்கி தற்செயலாக காலையில் போனால் ராத்திரி தான் வீட்டுக்கு வருவேன். அன்றைக்கி மத்தியானம் எங்கேயும் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சாப்பிட்டு போயிடுவேன். வீட்டுக்கு வரேன், இப்போ எங்கள் அம்மா இருக்குது. பார்த்தா இவன் இருக்கான். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போச்சு. சரவணா, நீ உடனடியே காவல்துறை சரண்டர் ஆகுப்பா, இல்லைன்னா உன்னை என்கவுண்டரில் சுட்டு கொண்டு வருவாங்க. காவல்துறை அவ்வளோ அழுத்தம், என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வீரப்ப விஷயத்துலையும் தேடுறாங்க, ஈழத்து பிரச்சனையிலையும் தேடுறாங்க. அதனால் நீ சரண்டர் ஆகிருப்பா. சரண்டர் ஆகலைன்னா அநியாயமாக உன்னை வந்து சுட்டு பிடிக்க சொல்லி காவல்துறையில் உத்தரவு. அதனால் நீ எப்படியாவது சரண்டர் ஆகிரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் சரண்டர் ஆக முடியாதுங்கிறான். நீ ஆகலைன்னா என்ன போலீஸ் கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணிடுவான். நான் ஜெயில் இருக்கணும் பாரு, உன்னை சோறு போடுறதுக்காக எங்கள் அம்மா ஜெயில் இருக்கணும், எங்கள் அப்பா ஜெயில் இருக்கணும், 3 பேரை வீட்டில் இருக்கோம், எங்கள் அண்ணன் பையன் ஒருத்தன். நாங்கள் வந்து உனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறோம், உதவி செய்கிறேன்னு சொல்லி காவல்துறை எங்களை கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சிடுவான். அதனால் திருப்பூரில் எங்கள் வீடு பெரிய தோட்டத்தில், தயவுசெய்து நீ சரண்டர் ஆகிடும், உன்னை நான் பாதுகாத்து பெயிலில் நான் உன்னை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து, உடனே என்னோடய நண்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இப்போ எங்கேயா போனால் ஓடி போயிடுவான். நான் வீட்டை விட்டு கார் கூப்பிட்றதுக்கோ இல்லை யாருக்கா ஒரு நண்பரை கூப்பிட்றதுக்கு போனால் ஓடி போயிடுவான். அப்போது என்ன பண்ணுறது, நான் வீட்டிலே இருந்து நண்பருக்கு கணேசன்னு இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரு கார் எடுத்துகிட்டு சொன்னால் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வந்த பிறகு நாங்கள் நேராக கோயம்புத்தூர் தான் இப்போ கியூ பிரான்ச் ஆஃபீஸ் சாம்சன் ஒருத்தர் இருந்தார், ஜான் செல்லையா, அவர்கிட்ட கொண்டு சரண்டர் பண்ணி நான் உங்கள்கிட்ட உயிரோடு கொடுக்குறேன், திருப்பி அவனை நீங்கள் என்கிட்ட உயிரோடு கொடுக்கணும். இதுதான் நான் அவர் கியூ பிரான்ச்சு அப்போ அவர் இன்ஸ்பெக்டர் கொண்டு கொடுத்த பிறகு ஒரு 30 நாள் அவங்க போலீஸ் கஸ்டடி வச்சுருந்தாங்க. போலீஸ் கஸ்டடியில் தான்
வீரப்பனை பற்றிய முழு தகவலும் இவன் சொல்கிறான். ஈழத்தை பற்றி முழு தகவலும் இவன் சொல்கிறான். தமிழ்நாடு விடுதலைப்படி முழு தகவலும் 30 நாளில் முழு தகவல். அப்போ தான் காவல்துறைக்கு தெரியாத பல ரகசியங்களே காவல்துறைக்கு தெரிஞ்சது அப்போ தான். ஆமாம், அப்போ காவல்துறை இவனை 30 நாள் பல இடங்களுக்கு அதிரடிப்படை கூட்டிகிட்டு போனாங்க. வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷனு, வீரப்பனை பிடிக்கிறக்கு, தமிழ்நாடு விடுதலைப்படை பிடிக்கிறக்கு, விடுதலை புலிகள் சம்மந்தமாக சொல்லிட்டு அப்போது எல்லாமே இயக்கங்கள் பூராமல் இவனை முழுமையாக பயன்படுத்தி கொண்டார்கள். எனக்கு அப்போ தான் தெரியும். இவனை நான் ஏதோ வெளி வேலைக்கு உபயோகப்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தேன். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீரப்பனோடு சேர்ந்து வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு இவனுடைய முழு உண்மையும் தெரியும். அது வரைக்கும் எனக்கே தெரியாது. அப்போ காவல்துறையை சேர்ந்தவர்கள் தான் எனக்கு சொன்னாங்க, இவன் வெள்ளித்திருப்பூர் ஸ்டேஷன் அட்டாக்கு வீரப்பனோட சேர்ந்து வீரப்பனுடைய எல்லா தாக்குதல்லையுமே சரவணன் இருந்திருக்கான். அதனால் சரவணனை பிடிச்சா தான் வீரப்பனுடைய ஆட்களை பிடிக்க முடியும். அதனால் எனக்கு இவன் பெரிய துருப்புச்சீட்டு. ரொம்ப நாள் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். எங்களுக்கு இவன் வந்த பிறகு தான் எங்களுக்கு முழுமையான தகவல் வீரப்பனை பற்றி தெரிஞ்சது. அவன் சாதாரணமாக விஷ பாம்பை பிடிச்சி என்ன பண்ணுவான், முழுக்கை சட்டைகள் விட்டுக்குவான். அவனுடைய உடல் நிலைக்கு பாம்பு அவனை கடிக்கிறது இல்லை. நான் கண்ணால் பார்த்தேன். பாம்பை பிடிச்சி கையில் பாம்பு இந்த சட்டையை கழட்டி விட்டு வாளுகள்லாம் உள்ளே விட்டுக்குவான். கையில் பாம்பை பிடிச்சிக்குவான். பாம்பு பிடிச்சிட்டு இந்த டீ கடை எல்லாம் போனான். தம்பி நீ டீ கடை பக்கம் வந்துடாத, உனக்கு என்ன டீ, வடை, போண்டா, மிச்சர், முறுக்கு எல்லாம் பார்சல் பண்ணி தந்துடுறேன், நீ செஞ்சு கடை பக்கமே வந்துடாதீங்க. உனக்கு யார்? டீ கடைக்காரனுக்கு. நான் இப்போ அணைக்காட்டில் ஒரு டையிங் ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன். ஒரு திருப்பூரோட ஆற்று ஓரமாக சாய தொழிற்சாலை. அப்போ சாய தொழிற்சாலைக்கு இவன் இருப்பான். இருக்கிறவங்க அங்கே நிறைய பாம்பெல்லாம் இருக்கும், ஒரு அவுட்ரு ஏரியா. அப்போது நிறைய பாம்புகளை இவன் பிடிச்சி நீங்கள் அடித்து கொள்ளுவான். அவனுக்கு புதுக்கோட்டை ஷெரீஃபே இப்லீஸ் தான் பேர். இப்லீஸ்னா முஸ்லீம்களை சைத்தான்னு பேர். அவனால் செய்ய முடியாத வேலைகளே கிடையாது. நீ வீரப்பனுக்கு நெருக்கமாக இருந்தானா நான் அவனை பிடிபட்டு கடைசியில் வந்தப்போ நான் அவனை பேசும்போது சொன்னால், வீரப்பன் கூட நீங்கள் ஒரு 6 பேர் 7 பேர் கொண்ட நம்பிக்கையான குழுவில் இவன் ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்கான். அப்புறம் சேலத்தில் அவனை ஏறக்குறை ஒரு 7 மாதம் அவனை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. அப்போ அதிரடிப்படையில் கொண்டு போன நிறைய விஷயங்களை இவனை வச்சு தான் அரசுக்கே நிறைய ரகசியங்கள்லாம் தெரியும். இவனுக்கு வழக்கறிஞர் யாருன்னா பாப்பா மோகன், பவானியில் இருக்கார்ல. நீங்கள் வீரப்பனுக்கு இந்த மலைவாழ் மக்களுக்கான வழக்கறிஞர் பாப்பா மோகன் தான். பாப்பா மோகன் தான் இவனை எடுத்து விட்டார். அதில் ஒரு பெரிய விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு 7-8 மாதத்துக்கு பெயில் ஆயிடுச்சு. பெயில் ஆன பிறகு 2 சாட்சி புதுக்கோட்டையிலேருந்து வரணும். அப்போது நான் புதுக்கோட்டைக்கு போனால் இவனுக்கு சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டேன்ட்டாங்க. பவானி ஸ்டேஷனில் நீங்கள் பெயில் ஆயிடுச்சு. அப்போ 2 பேர் நான் கூட்டிகிட்டு வரும்போது 2 பேருக்கு என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தோம்னா, ஏதோ ஒரு அடிதடி கேஸில் மாட்டிட்டான், அவனுக்கு ஒரு பெயில் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்த பிறகு பவானி கோர்ட்டில் இருக்கிற போது இது வீரப்பனோடு இருந்த சரவணனுக்கான ஜாமீன் வழக்குன்னு சொன்னோனையும் ஒரு பயந்து போய் அந்த ஜாமீன் ஒருத்தர் ஓடி போய் நிறைய மதுவை குடிச்சிட்டு உட்காந்துருக்கார். மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினா எப்படி பெயில் கிடைக்கும்? என்னையா இப்படி குடிச்சிட்டு வந்துட்டேன்னு கேட்டால், நீங்கள் ஏதோ அடிதடி கேஸ், நீங்கள் கடைசியில் பார்த்தா இவன் வீரப்பன் விடுதலை புலின்னு பல கேஸ் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குங்க இவனுக்கு ஜாமீன் கொடுக்குறது உள்ளூர்கார். அப்புறம் அன்றைக்கி ஜாமீன் கொடுக்க முடியல. அப்புறம் விட்டுட்டு திருப்பி ஒரு 10 நாள் கழித்து தான் ஜாமீனுக்கு ஆளை கொண்டு வந்து எடுத்து விட்டால், பாப்பா மோகனுடைய வழக்கறிஞர் அலுவலகத்திலேயே ஒரு 6 மாதம் இருந்தான். 6 மாதம் இருந்த பிறகு மறுபடியும் ஆள் காணாமல் போயிட்டு தமிழ்நாடு விடுதலைப்படை குரூப்போடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா ஒரு வங்கி கொள்ளையில் தொடர்பு அவனுக்கு பெசன் நகரில். இயக்கத்துக்கு பணம் தேவைன்னு வங்கி கொள்ளையில் அடித்து கொடுத்துருக்கான். அப்போ அதன் பிறகு போலீஸ் மறுபடியும் நீங்கள் வலை போட்டு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட வந்தாங்க, சார் எனக்கு ஒன்றும் தொடர்பு இல்லை, நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணேன், வெளியே வந்தான் போனான், இப்போ என்கிட்ட தொடர்பே இல்லை, நீங்கள் முன்னாடி வேணால் ஒரு செய்தி நிறுத்திங்க, வந்தால் பிடிச்சிட்டு போங்க. என்னுடைய கடமை முடிஞ்சுது. அவனை திருத்தறக்கான முயற்சி பண்ணேன், அவன் திருந்தலை. 2002, 3, 4 தான் என்கவுண்டர் நடந்தது. அப்போது ஈழத்துக்கு போன பிறகு ஈழத்தில் நீங்கள் அங்கே நடந்த ஆயுத போராட்ட இராணுவ முகாம தகர்ப்பு சண்டையில் பல சண்டைகள் நேரடியாகவே இவன் சம்மந்தப்பட்டிருக்கான்.
நிறைய சண்டைகள். அப்போது அதன் பிறகு வந்து கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் நிறைய புத்தகம் எழுதியிருக்காங்க, ஈழத்தை பற்றி புத்தகம் எழுதியிருக்காங்க. அப்போ அந்த புத்தகம் எழுத கிருஷ்ணமூர்த்தியை சந்தித்த போது கிருஷ்ணமூர்த்தியை சொன்னார், நிறைய தாக்குதலில் சரவணனை புலிகள் அந்த தாக்குதல் படையணி அதில் இந்த சரவணனை பயன்படுத்தி கொண்டார்கள். அப்போது முன்னணி கலா வீரனாக இருந்திருக்கான். தமிழ்நாடு மீட்பு படையில் இருந்தவங்க வந்து விடுதலை புலிகள்கிட்ட இருந்து பயிற்சி பெற்று தான் இங்கே வந்து அந்த போராளியாக இருந்தாங்க. அவங்க வந்து வீரப்பனோட இணைந்து பணியாற்றினாங்கன்னு சொன்னீங்க. ராஜ்குமார் அவர்களுடைய கடத்தலில் வந்து இந்த தமிழக மீட்பு படையும் வீரப்பனோட இருந்ததாக சொல்லப்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? அதில் வந்து புதுக்கோட்டை சரவணன் இருந்தாரா? கர்நாடகாவில் தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள் ராஜகுமாரே தமிழர் தான். நீங்கள் பெரிய விஷயம் கேட்டுங்க, ராஜகுமார் கன்னடர் அல்ல. ராஜகுமார் கன்னடர் அல்ல. அவரோட பூர்வீகம் இங்கே ராவண உச்சி புலின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து பிழைக்க போனவர் தான். 2-3 தலைமுறைக்கு முன்னாடி பிழைக்க போனவர் அங்கே என்ன ஆயிடுச்சு, கர்நாடக தமிழராகவே மாறிட்டார். அப்போது ராஜகுமார் கடத்தல் வந்து கர்நாடக தமிழர்களுக்கு எதிராக இருக்கிறார். யார்? நீங்கள் ராஜகுமார். அப்போ ராஜகுமாரை கடத்தினால் மட்டும்தான் நீங்கள் கர்நாடக தமிழரை பாதுகாக்க முடியும்னு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இந்த வேலையை வீரப்பன் கையில் எடுத்துக்கிறார். அவருக்கு வந்து நீங்கள் அவருக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, தோப்பு இருக்குது, அங்கே வரும்போது கடத்திட்டு வந்துடுறாங்க. கடத்திட்டு வந்ததுக்கு மூளையாக இருந்தவர்கள் யார் கேட்டிங்கன்னா, நீங்கள் தமிழ்நாடு மீட்பு படை டிஎன்ஆர்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவர்கள் தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த மாறன், சுகுமார் போன்றவர்களாம் நீங்கள் வீரப்பனுடைய மூளை. நீங்கள் இதுக்கு புலிகளோடு இருந்து மணிகண்டன், சத்யா இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையை வீரப்பனுக்கு, அது வீரப்பனுக்கு அது வரைக்கும் அவர் காட்டு ராஜா. அதன் பிறகு தான் அவனை தமிழ் தேசிய போராளியாக மாற்றுகிறார்கள். இவர்கள் போனவரை தான். நீங்கள் புலவர் போய் பார்த்துட்டு வந்திருக்கார். புலவர் கலிய பெருமாள் இருக்கார் வாத்தியார், இப்போ இந்த விடுதலை படம், அவரே போய் பார்த்துட்டு வந்திருக்கார். அவரே போய் பார்த்துட்டு வீரப்பனை பார்த்து சந்திச்சுட்டு, நீ வந்து சந்தன கடத்தல் கொள்ளக்காரனாக இருக்காத, இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணு. ஆதிவாசி மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மலைவாசி மக்கள், செட்டில் ட்ரைப்ஸ் வீரப்பனை கடவுளாக பார்க்குறாங்க. இதை தாண்டி நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து நீங்கள் அவனை பெரிய கடவுளாக பார்க்குறாங்க. இவர்கள் போன பிறகு தான் வீரப்பனுடைய அரசியல் தளம் வந்து விரிவடையுது. அப்போது இந்த கதையை பூரா சரவணன் எங்களை சொன்னான். அப்போது சரவணனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு தமிழ் தேசிய திராவிட கழகம், அதன் பிறகு விடுதலை புலிகள் இயக்கம், அதன் பிறகு தான் வீரப்பனோட போய் சேர்ந்த பிறகு தமிழ் தேசிய அரசியல். இந்த 3 விஷயத்துக்கான தேடலில் தான் அவன் உயிரை இழக்கிறான். இது பெரிய கொடுமை என்னென்னா, அவனுடைய அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், போய் ஜாமீனுக்கு யாராவது கொடுங்கம்மா, அது ஃப்ளட் ரிலேஷன் தான் கேட்குறாங்க மேஜிஸ்ட்ரேட்டு, தயவுசெய்து வீட்டு பக்கம் வந்துடாதீங்க, நான் ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும். அவங்க அண்ணன் ஒரு வாட்ச் மெக்கானிக், என்ன பெருசாக பணம் கிடைக்க போகுது, ஒரு கடையில் ஒரு சின்ன பெட்டி வச்சு வாட்ச் ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. போலீஸ் தொடர்ச்சியை வந்து நாங்கள் வாழவே முடியல, தயவுசெய்து எங்களை வந்து தொந்தரவு பண்ணிடாதீங்க. ஏம்மா, உங்கள் பையனுக்காக நான் சிரமப்பட்டு வர்றேன், எனக்கு என்னம்மா நோக்கம் இருக்குது, தயவுசெய்து என்னை வந்துடாதீங்கன்றுச்சு. அப்புறம் தான் நான் வேறு ஜாமீன் பிடிச்சிட்டு வந்தேன். ஆனால் அவன் சுட்டு கொல்லப்பட்டவர் பாடியை வாங்க மாட்டோன்னு மனித உரிமைக்கு இயக்கங்கள் பூரா ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. எல்லோரும் ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையில் அந்த காவல்துறை 1 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுக்குறாங்க. யார் வீட்டுக்கு? அந்த அம்மாவுக்கு புள்ள என்ன கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அந்த கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. அதன் பிறகு தான் அந்த குடும்பம், நான் இதை வந்து அந்த குடும்பத்தை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லலை, நீங்கள் அதன் பிறகு தான் அந்த அம்மா வாங்கிச்சோ வாங்கல டீப்பாக போக விரும்பலை. அந்த அம்மா அந்த வழக்கை வாபஸ் வாங்கிருச்சு. அப்போது ஒரு மனிதனுடைய உயிர் என்பது விலை மதிப்பற்ற உயிர். அந்த உயிர் அது எதுக்காக போகுது? விடுதலைக்காக போகுது, இந்த மண்ணை நேசித்ததுக்காக போகுது, இந்த மக்களை நேசித்ததுக்காக போகுது. சார், இப்போ சொல்லும்போது சொன்னீங்க புதுக்கோட்டை சரவணன் வந்து ஈழத்தில் போகிறாரு, விடுதலை புலிகளோட போர் பயிற்சி எடுக்கிறாரு, அங்கே சில போராட்டங்கள் போர்லையுமே பணிபுரிஞ்சிருக்காரு, போர்க்கலைவராக இங்கே வீரப்பனோட வந்தார் சொன்னீங்க. ஆனால் போலீஸில் மாட்டினதுக்கப்புறம் விடுதலை புலிகள் குறித்தும் வீரப்பன் குறித்தும் நிறைய தகவல்களை வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னீங்க. அப்போ அவர் வந்து துரோகியாக எடுத்துக்கலாமா இந்த இடத்துல? இல்லை, போலீஸில் யார் மாட்டினாலும் அதுதான் நிலைமை. போலீஸில் யார் மாட்டினாலும் துரோகினா, நீங்கள் காவல்துறைக்கு வெளியிலேருந்து உதவி செய்கிறானல்ல, நீங்கள் அவன்தான் துரோகி.
துரோகியாக இருந்தால் நீங்கள் சரவணை சுட்டுக்கொள்ள போலீஸ் சுட்டுக்கொள்ளாது. போலீஸ் என்ன பண்ணியிருப்பான்? அரவணைச்சிருப்பாங்க. அரவணைச்சு நீங்கள் பல பேர் எனக்கு தெரியும், பல கோடி ரூபாய் வசதியோடு இருக்கான், பல கோடியோட. அப்போது காவல்துறையுடைய செயல்பாட்டுக்கு உடன்பட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு தான் காவல்துறை என்ன பண்ணுது? அவனை சுட்டுக்கொள்ளும். நீங்கள் எப்பவுமே துரோகிங்கிற வார்த்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா வசதியாக இருப்பான். எப்படி இருப்பான்? வசதியாக இருப்பான். காவல்துறை ஒருத்தர் சுட்டுக் கொள்ளுதுன்னா அவன் கண்டிப்பாக தியாகி தான். புலிகளுடைய மூளை யாருன்னு கேட்டிங்கன்னா கேபி குமரன், பத்மநாபன் எங்கே வச்சுருக்காங்க? இலங்கையில் பத்திரம் வச்சுருக்காங்க. இலங்கை இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் நீ வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்திக்க, இந்த மக்களை உதவி பண்ணிக்கச்சு பத்திரம். உலகத்தில் எந்த மூலையில் ஆயுதம் சேகரிக்கப்பட்டாலும் சரி, யாருடைய ஆலோசனை? கேபியுடைய ஆலோசனையில் அவன் அங்கேயே காலி பண்ணிடுவாங்க. இதுதான் நீங்கள் சிஐஏ பொறுத்த வரைக்கும் அப்படி தான். அதனால் சரவணனை பொறுத்தவரை பல உண்மைகளை சொல்லியிருப்பான், பாதி சொல்லியிருப்பான், பாதி சொல்லாமல் இருந்திருப்பான். ஆனால் மேலும் மேலும் காவல்துறைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறான் என்ற பிறகு தான் அவனை கொள்கிறாங்க. முதல்ல ஜெயிலில் இருந்தாங்க, அப்புறம் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்தார். அதற்கு பிறகு அவர் என்ன ஆனான்னு தெரியல. அதற்கு பிறகு அவருடைய பயணம் யார் கூட இருந்தது, அவரை எப்படி என்கவுண்டர் செஞ்சாங்க? அதாவது முழுக்க அது சீலைப்பட்டி ராஜாராம் தமிழ்நாடு விடுதலை படையோட தொடர்புள்ளவர் கூட அவன் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறான். அப்போ அதன் பிறகு தான் ஒரு வங்கிக்குள்ளே நடக்குது பெசன்ட் நகரில். எல்லாமே இந்த அமைப்புக்கான வங்கிக்குள்ளே தான். இந்த வங்கிக்குள்ளையில் தான் அவனை போலீஸ் பிடிச்சி 2 பேரையுமே ரிமாண்ட் பண்ணாமல், கோர்ட்டில் போலீஸ் பண்ணாமல் 2 பேரையுமே சைதாப்பேட்டை கோர்ட்டு கொண்டு வர வழியில் கோட்டூர்புரத்தில் வச்சு என்கவுண்டர் பண்ணி சுட்டுக் கொள்கிறாங்க. வீரப்பனோட அந்த பயணித்த நாட்கள் சொன்னீங்களா, நான் கேட்ட அந்த கேள்வி ராஜ்குமாரோடைய கடத்தலின் பொழுது இந்த சரவணன் வந்து அவரோட உடன் இருந்தாரா? ஏன்னா மீட்பு படைக்குழுவினர் இருந்ததா சொல்லப்படுது, அது உண்மைதானா? உண்மைதான். ஏன்னா இப்போ நீங்கள் நெடுமாறன் ஐயா போகிறாரு, நீங்கள் நக்கீரன் கோபால் போகிறாரு, போகும்போது நீங்கள் தமிழ்நாடு விடுதலை படை சேர்ந்து எல்லாரையும் பார்த்துருக்காங்களே. புதுக்கோட்டையிலேருந்து சரவணன் அப்படின்னு ஒரு திரைப்படம் மட்டும்தான் பார்த்தோம். உண்மையில் இப்படி ஒரு நபர் இருந்திருக்காரு, அவருக்கு ஒரு பின்னணி இருந்தது அப்படின்னு இவ்வளோ நேரம் பகிர்ந்தது. ரொம்ப நன்றிகளை. நன்றி, வணக்கம்.